வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். செம்மணி அகழ்வில் நெஞ்சை உலுக்கும் கொடூரம். பாடலை எடிட் செய்து பதிவிட்ட பாடகருக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் உடைக்கப்பட்ட வெசாக் கூடு மாணவர் ஒன்றியம் கடும் கண்டனம். இளம்பிக்கு தொடர்ச்சியாக துஷ்பிரயோகம், தேரர் கைது, அம்பாறையில் சம்பவம். யாழில் டெங்கு பரவும் சூழலை பேணிய 14 குடியிருப்பாளர்களுக்கு எதிராக நடவடிக்கை. தங்கத்தின் விலையில் ஏற்பட்டுள்ள அதிரடி மாற்றம். குழந்தையை கிணற்றில் வீசிவிட்டு சத்தமிட்ட தாய். எல்பிட்டியவில் நடந்த பயங்கரம். தமிழர் பகுதிகள் துயரம், உளவியந்திரம் ஏறி 20 வயது இளைஞன் பலி. வவுனியாவில் வாகன விபத்து, முன்னாள் யாழ் மாவட்ட அரசு அதிபரின் மகன் பலி. சுரேஷ் அலைவின் சிஐடி விசாரணை அறிக்கை. கோட்டாபயவுக்கு எதிராக அதிரடி உத்தரவு. சென்னையில் கார் ஏற்றி கொல்லப்பட்ட இலங்கை பெண், மற்றொரு சிறுமியின் பலி. டெல்லியில் பிரபல ஹோட்டலில் பயங்கர தீ விபத்து, 21 பேர் உயிரிழப்பு, 40க்கும் மேற்பட்டோர் கவலைக்கிடம். குவைத் விமான நிலையம் மீது ஈரான் தாக்குதல், விமான சேவைகள் இடைநிறுத்தம். தொடர்பென விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி விவகாரம் தொடர்பான 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் 14ஆம் நாள் அகழ்வாய்வு நேற்று முன்னெடுக்கப்பட்ட போது ஒரே இடத்தில் ஒன்றன் மீது ஒன்றாக புதைக்கப்பட்ட 2 எலும்புக்கூட்டு தொகுதிகள் உள்ளிட்ட மேலும் பல மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. நேற்றைய அகழ்வின் பொழுது குழந்தை ஒன்றின் எலும்புக்கூட்டு தொகுதியும் சிறுவர் ஒருவருடையது என்று சந்தேகப்படும் எலும்புக்கூட்டு தொகுதி உட்பட புதிதாக 8 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அவற்றில் 4 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இதன்போது 260 என்று இலக்கமிடப்பட்ட குழந்தை ஒன்றின் எலும்புக்கூட்டு தொகுதியும் 259 என்று இலக்கமிடப்பட்ட சிறுவர்களுடைய எலும்புக்கூட்டு தொகுதியும் சில சென்டிமீட்டர்கள் தொலைவில் அடுத்தடுத்து அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. தாயக எழுச்சி பாடலை எடிட் செய்து தன்னுடைய தளத்தில் பதிவிட்ட பாடகர் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக தாயக எழுச்சி பாடலை எடிட் செய்து தன்னுடைய தளத்தில் பதிவிட்ட கிளிநொச்சியைச் சேர்ந்த பாடகர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். இந்த கைது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாவகச்சேரியில் வைத்து யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசார் குறித்த நபரை கைது செய்தனர். அதன்பின் கைது செய்யப்பட்டவர் சாவகச்சேரி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார். தற்போது அவரிடம் விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. விசாரணைக்கு பின் அவரை நீதிமன்றில் முற்படுத்துவதற்கு நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக முகாமைத்துவ பீட மற்றும் வணிக பீட மாணவர் ஒன்றியத்தால் ஒழுங்கமைக்கப்பட்ட வெசாக் வெளிச்சக்கூடு ஆனது சேதப்படுத்தப்பட்டமை தொடர்பில் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளது. பல்கலைக்கழக வளாகத்தில் வெசாக் வெளிச்சக்கூடு சேதப்படுத்தப்பட்டமைக்கான கண்டனங்களும் இனவாத சாயம் பூசும் முயற்சிகளுக்கு எதிராக தெளிவுபடுத்தலும் எனும் தலைப்பில் நேற்று ஊடக அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. எமது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முகாமைத்துவ பீடம் மற்றும் வணிக பீட மாணவர் ஒன்றியத்தால் மாணவர்களுடன் இணைந்து ஒழுங்கமைக்கப்பட்ட வெசாக் பண்டிகைக்கான அலங்கார வெளிச்சக்கூடொன்று இனம் தெரியாத சமூக விரோதிகளால் 1ஆம் தேதி திட்டமிட்டு சேதப்படுத்தப்பட்டது. இந்த விடயத்துக்கு பல்கலைக்கழக மாணவர் சமூகமாக எமது வலுவான கண்டனங்களை பதிவு செய்கின்றோம். யாழ்ப்பாண பல்கலைக்கழக நிர்வாகமும் இது தொடர்பில் தொடர்புடையவர்களை இனங்கண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி நிற்பதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை நாம் ஒருபோதும் சிங்கள மக்களுக்கு எதிரிகளாக கருதுவதில்லை. எமது வழிகளையும் நியாயப்பாடுகளையும் அவர்களுக்கு தெளிவுபடுத்தவே எப்போதும் முயன்று வருகின்றோம் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளவையும் குறிப்பிடத்தக்கது. 14 வயதுடைய இளம் பௌத்த பிக்குவை தொடர்ச்சியாக துஷ்பிரயோகம் மேற்கொண்டு தலைமறைவாக இருந்த 41 வயதுடைய பௌத்த தேரரை அம்பாறை மாவட்டம் மத்திய முகாம் போலீசார் கைது செய்துள்ளனர். அம்பாறை மாவட்டம் மத்திய முகாம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சுகந்தகம பகுதியில் அமைந்துள்ள விகாரையில் நேற்று மாலை இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது விகாரையில் தங்கியிருந்த 5 இளம்பிக்குகளில் 3 இளம்பிக்குகள் அண்மையில் தப்பிச் சென்ற சம்பவம் தொடர்பில் அறிந்த ஊர் மக்கள் விகாரையை நோக்கி போராட்டம் ஒன்றை மேற்கொள்ள தயாரான போதே குறித்த விடயம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. மேலும் 2 இளம்பிக்குகள் போலீசாரால் வாக்குமூலம் பெறுவதற்காக விகாரையிலிருந்து அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் குறித்த சந்தேக நபரான 41 வயது பௌத்த தேரர் தீகவாவி பிரதேசத்துக்கு தப்பிச் சென்றார். பின்னர் மற்றொரு பௌத்த பிக்கு சகிதம் 41 வயதுடைய பௌத்த தேரர் தீகபாவி பகுதியிலிருந்து மத்திய முகாம் போலீசாரிடம் சரணடைந்ததை தொடர்ந்து கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
யாழ்ப்பாணத்தில் டெங்கு நுளம்பு பரவும் சூழலை பேணிய 14 குடியிருப்பாளர்களுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் 1,40,000 ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளது. டெங்கு நுளம்பு ஒழிப்பு திட்டங்களின் கீழ் கோப்பாய், இருபாலை மற்றும் நீர்வேலி பகுதிகளில் அந்த பகுதி பொதுச் சுகாதார பரிசோதகர்களால் களவிஜயங்கள் மேற்கொள்ளப்பட்டன. இதன்போது டெங்கு நுளம்பு பரவுவதற்கு ஏதுவான சூழலை பேணிய 14 குடியிருப்பாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கு எதிராக யாழ்ப்பாண மேலதிக நீதிவான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலை சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது. இதன் அடிப்படையில் இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது 13,80,650 ரூபாவாக காணப்படுகிறது. 24 கேரட் தங்கம் கிராம் 48,710 ரூபாவாகவும் 24 கேரட் தங்க பவுன் 3,89,650 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 22 கேரட் தங்கம் கிராம் 44,660 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 22 கேரட் தங்க பவுன் 3,57,250 ரூபாவாக பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தன்னுடைய 2.5 மாதமான பெண் குழந்தையை கிணற்றில் வீசியதாக கூறப்படும் தாயொருவர் நேற்று கைது செய்யப்பட்டதாக எல்பிட்டிய போலீசார் தெரிவித்துள்ளனர். எல்பிட்டிய ககதுரு துருவேகோட்ட பகுதியில் இந்த கொடூரம் இடம்பெற்றது. சந்தேக நபரான தாய் குழந்தையை கிணற்றில் வீசிய பின் நான் மகளை கிணற்றில் போட்டுவிட்டேன் என்று கூறி சத்தமிட்டார். சத்தத்தை கேட்டு உடனடியாக செயற்பட்ட கணவர் கிணற்றிலிருந்து மிதந்து கொண்ட தன்னுடைய மகளை மீட்டுள்ளார். பின்னர் அயலவர்களின் உதவியுடன் குழந்தை உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டது. இதன் காரணமாக குழந்தையின் உயிரை காப்பாற்ற முடிந்ததாக போலீசார் தெரிவித்தனர். குழந்தை வீசப்பட்ட கிணறு ஆழமற்ற ஒன்றாக இருந்ததையும் குறித்த குழந்தையின் உயிரை காப்பாற்ற பிரதான காரணியாக அமைந்ததாக போலீசார் சுட்டிக்காட்டினர். தற்பொழுது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள குழந்தையின் ஆரோக்கிய நிலைமை கவலைக்கிடமாக இல்லை என்று எல்பிட்டிய போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் சம்பவம் தொடர்பாக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. வவுனியாவில் உளவியந்திர விபத்தில் சிக்கி இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இந்த துயர சம்பவம் வவுனியா கனகராயன்குளம் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட குருசுட்டிக்குளம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. விபத்தில் உயிரிழந்தவர் குருசுட்டிக்குளம் பகுதியைச் சேர்ந்த 20 வயதுடைய இளைஞர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். குருசுட்டிக்குளம் ஆலயத்துக்கு சொந்தமான காணியை துப்புரவு செய்வதற்காக அந்த இளைஞர் டிராக்டரை செலுத்தியுள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதன்போது டிராக்டரை ஸ்டார்ட் செய்ய முற்பட்ட போது அதில் ஒரு இயந்திர கோளாறு ஏற்பட்டுள்ளது. அதை பழுது பார்க்க முயன்ற போது டிராக்டர் எதிர்பாராத விதமாக முன்னோக்கி நகர்ந்ததால் சக்கர மீறி குறித்த இளைஞர் நசுங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியா கனகராயன்குளம் பெரியகுளம் பகுதியில் ஏனையின் பிரதான வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் முன்னாள் யாழ் மாவட்ட அரசு அதிபர் எமல்டா சுகுமாரின் புதல்வன் உட்பட 2 உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஏனையின் வீதியில் கனகராயன்குளம் பெரியகுளம் பகுதியில் அருகில் நேற்று இரவு இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றது. பின்னால் வந்த கயஸ் வாகனம் மீது கார் மோதியதில் குறித்த கார் வீதியில் நடந்து சென்று கொண்டிருந்த 2 இளைஞர்கள் மீது மோதி இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. மேலும் 2 இளைஞர்களும் சம்பவ இடத்தில் உயிரிழந்த நிலையில் இருவரும் கனகராயன்குளம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர். சடலங்கள் பிரேத பரிசோதனைக்காக வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் விபத்துடன் தொடர்புடைய சாரதிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் இராணுவ அதிகாரிகள் 2 வெளிநாடு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைய இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த உத்தரவானது கோட்டை நீதவான் பசன் அமரசேனவால் இன்றைய தினம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவினை குடிவரவு தலைமை கணக்காய்வாளருக்கு தொலைநகல் மூலம் தெரிவிக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டார். ஈஸ்டர் ஞாயிறு அன்று நடந்த தொடர் தாக்குதல்கள் தொடர்பிலான விசாரணைகளுக்காக குற்றப்புலனாய்வுத்துறை விடுத்த கோரிக்கையை பரிசீலித்த பின்னர் நீதிபதி இந்த உத்தரவினை பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. சென்னையில் காரில் மோதி இலங்கை பெண்ணொருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் காயமடைந்த மற்றைய சிறுமியும் உயிரிழந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. படுகாயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த 17 வயது சிறுமியே இவ்வாறு உயிரிழந்தார். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள இலங்கை அகதிகள் முகாமில் வசித்து வந்த 18 வயதான யான்சு என்ற இளம்பெண் இன்ஸ்டாகிராம் மூலம் சென்னையைச் சேர்ந்த பெண்ணொருவருடன் பழகி வந்தார். தோழியை பார்க்க சென்னைக்கு சென்ற யான்சு இரவில் கேஎம்பேட்டில் உள்ள கேளிக்க விடுதிக்கு சென்ற நிலையில் அங்கு மற்றொரு தரப்போடு முரண்பாட்டில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி சர்வதேச செய்திகள்.
தெற்கு டில்லியின் மாளவியா நகர் பகுதியில் உள்ள பிரபல உணவகத்தில் இன்று காலை திடீரென்று பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இன்று காலை 9 மணிக்கு ஏற்பட்ட தீ விபத்தில் வெளிநாட்டினர் உள்ளிட்ட குறைந்தது 21 பேர் உயிரிழந்ததாகவும் 40க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. 5 மாடி கட்டடத்தின் தரைத்தளத்தில் அமைந்துள்ள ஹோட்டல் உணவகத்தில் இன்று காலை சுமார் 8:50 மணிக்கு இந்த விபத்து ஏற்பட்டு பின்னர் தீ அருகிலுள்ள மற்றொரு ஹோட்டலுக்கு பரவியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீட்புக் குழுவினர் அங்கு சிக்கியிருப்பவர்களை மீட்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீ விபத்து ஏற்பட்டமைக்கான காரணம் சிலிண்டர் வெடிப்பா அல்லது மின்கசிவா என்பது தொடர்பில் போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. குவைத் சர்வதேச விமான நிலையத்தை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை ஈரான் நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இன்று அதிகாலை நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்களில் சிலர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தற்போது விமான நிலையம் மூடப்பட்டுள்ளதுடன் குறித்த விமான நிலையத்திற்கு வருகை தந்த விமானங்களும் வேறு இடங்களுக்கு திருப்பிவிடப்பட்டுள்ளன. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.